ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ ரைஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான வெஜிடபிள் எக் ரைஸ் தான். வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 5 முட்டையை உடச்சி ஊற்றி பொடிமா செய்வோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. முட்டை நல்லா வேகணும். இப்போது இந்த ஸ்டேஜில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. முட்டை நல்லா வெந்தாச்சு. அதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி இருந்தாலே போதும். இப்போ நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே நீல வாக்கில் கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இதில் தண்ணியெல்லாம் விட போகிறதில்ல. அந்த ஆயில்லேயே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆக போகுது. 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளவே அது குக் ஆகிடும். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா பிடிக்கலன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விஷ் தான். இப்போ நல்லா பரட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அது கூட சேர்த்து நல்லா வெஜிடபிள்ஸ் கூட கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. எக் ரைஸுக்கு மிளகு பொடி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போது வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கிளறி விடுங்க. அந்த வெஜிடபிள் சாதம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான எக் ரைஸ் ரெடி. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.